வெல்கம் டு ஹீரோ பிளாக். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் தாங்க. இந்த சென்னையோட மிகப்பெரிய மார்க்கெட்டு. இதை வந்துட்டு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க பல்லாவர சந்தை. ஓகே, இங்கே தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம கரெக்டாக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கள் வண்ணாரப்பேட்டை ஏரியாவிலேருந்து இங்கே வரதுக்கு 1 hour ஆச்சு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா 7 மணிக்கு கிளம்பி இப்போ நாங்கள் 8 மணிக்கு வச்சுருக்கோம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் பீக் ஹவர்ஸில் கிளம்பிங்கன்னா வரதுக்கு கம்பல்சரி ஒரு 1 hour தான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகலாம். ஏன்னா டிராஃபிக் ஜாம்னால மார்னிங்கே இந்த மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனால் மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆவரேஜாக தான் மக்கள் எல்லாம் வந்த பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு 10 o'clockலாம் வந்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக போனால் பெரிய மார்க்கெட் இது. நானே இன்னும் பாதி அலசலை. ஆனால் உள்ளே வந்தோன்னே எனக்கு கொஞ்சம் பிடிச்சி போச்சு. நான் என்னென்னு காட்ட பாருங்களேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு ஒன்று கலருக்கு ஒன்று வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்தோடனே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஓகே, என்னால் எப்படின்னா இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஆனால் இதோட ப்ரைஸ் நீங்கள் வேணால் மென்ஷன் பண்ணுங்கள். இது நான் கம்மியாக தான் வாங்கினேன். எவ்வளோ ப்ரைஸ் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஒரு கிலோவை கூட கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் இதை. ஓகேவா? ஏன்னா அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது வந்தோடனே இன்னும் மார்க்கெட்டில் நிறையா இருக்குது. இந்த மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுப்போம். மங்களகரமாக பூலேருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன தலைவரே காலைல வந்தாச்சு. எப்படி இருக்குது மார்க்கெட் நிலவரம்? காலைல பார்த்தீங்கன்னா இப்போ 8 o'clock தான் வந்தாலும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இதுவே நீ ஒரு 10 o'clock மேலே வந்து நம்ம ரஷ்ஷாக இருக்குது. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு ஃபுல்லாக ரோசஸாக இருக்குது. செம்மையாக பூ ஃபுல்லாகவே பூத்துருக்கு. நல்லா இருக்குது இந்த ரோசஸ் தான். ரெண்டு சைடு இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் இந்த பாருங்க, இது ஒரு ரோடு தான். பட் டபுள் சைடு இந்த ரோடு ஃபுல்லாகவே பிளாக் பண்ணி இந்த பக்கம் ஃபுல்லாகவே பெட்ஸு, அந்த பக்கம் ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்க கிளாத் எல்லாமே இருக்குது. பார்த்திக்கோங்க, புறாக்கு மணிப்புறா, நாட்டுக்கோழிலாம் இருக்கு பாருங்க. சூப்பராக இருக்கானுங்க கலர் கோழி. வாங்க அப்படியே எங்கள் ஃபுட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே வந்தோடனே நீங்கள் ரீட்டெயிலில் வந்து ஃபுட்டு வாங்கினா 50 ரூபா, 30 ரூபா, 60 ரூபா, அது மாதிரி 100 rupees வரையும் மேக்ஸிமம் வச்சுருக்காங்க போல. கோழி நாட்டுக்கோழிலாம் வாங்கினா இந்த தாராளமாக இங்கே வரலாம். நிறையா வந்து கோழி வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோழி. இந்த கோழி இது வந்து எனக்கு தெரிஞ்சது கழுத்தறுத்தாங்கோழின்னு சொல்லுவாங்க. அந்த கழுத்தில் மட்டும் முடி இருக்காது, இந்த இடத்துல மட்டும் முடி இருக்கும். செம்மையாக நிறையா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. காக்டெயில், ஒயிட் காக்டெயில் வந்துருக்கு. ஆல்பினோவா? ஆமாம். இங்கே வருங்க, எலி கூட வச்சுருக்கீங்களா? இது என்ன சொல்லுவாங்க? மூசா இல்லை அப்படியே. இது வந்து ஆம்ஸ்டர் சிரியன் சொல்லுவாங்க. இது வந்து பேர் வந்து 800 பேர் வந்து கலர்ஸ் வந்து ஒயிட் இருக்குது. அப்படியே கலர்ஸ்லாம் இந்த பாண்டா, டெடி அந்த மாதிரி. பாண்டானா அது? பாண்டா கலர் இருக்கிறதுக்கு இல்லை. ஓகே, டெடி தான் இருக்குது. டெடியா? ஆமாம். இது ட்ரை கலர் அந்த மாதிரிலாம். இது எவ்வளோ சொன்னீங்க பேர்? இது 800 நான் பேர். 800. ஆமாம். ஓகே, இதுண்ணா? இது வந்து டிராப் ஆம்ஸ்டர். டிராப் ஆம்ஸ்டர். ஆமாம், இருக்கிறதுலே சின்னதாக இருக்கும்ல. எடுத்துக்காட்டுங்க ஒன்றே ஒன்று. செம்மையாக இருக்காங்க பார்க்குறது. இது எவ்வளோ ப்ரைஸ் வருது? ப்ரைஸ் வந்து 800 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட்ண்ணா. அந்த மாதிரி ரேஞ்சு. ஓகே ஓகே ஓகே. சப்போஸ் இது கான்டாக்ட் பண்ணி வாங்கணும்னா கான்டாக்ட் நம்பர் இருக்கா ப்ரோ? அது கூட நம்பர் இருக்குண்ணா. என் நேம் வந்து சூர்யாண்ணா. ஓகே ப்ரோ. 7200438592. ஓகே ப்ரோ, இந்த நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, உங்களுக்கு சப்போஸ் இந்த மாதிரி ஆம்ஸ்டர் வேணும்னா, இந்த மாதிரி க்யூட்டாக விளாட்ற ஆம்ஸ்டரில் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னா, இவங்க வந்து பல்லாவரத்தில் இருக்காங்க. இவங்க நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி தான் பண்ணலாம். சுகர் கிளைடர் பண்ணுறோம், இகுவானா பண்ணுறோம். ஓகே ஓகே. ஓ, நிறையா இது இவங்க வச்சுருக்காங்க. ஷாப் வச்சுருக்கீங்களா? கரெக்டாக ஷாப் எங்கே ப்ரோ? கண்டர்பேட்டை தானா? நாங்கள் வண்ணாரப்பேட்டையிலேருந்து வரோம் ப்ரோ. ஜெர்பல்ஸா? ஓகே, ஜெர்பல்ஸா? ஜெர்பல் இவங்க நேம் வந்து ஜெர்பல். நம்ம ஊர் சுண்டேலி மாதிரி இருக்கானுங்க இல்ல? இதுக்கு வந்து லயன், அந்த லயன் இருக்குல்ல டைல். ஓ, லயன் டைல்ஸ். ஆமாம், நல்லா பெருசாக இருக்கு. அதே மாதிரி வருதுப்பா. நல்லா இருக்கு, நல்லா ஆக்டிவாகவும் இருக்கும். நல்லா இதுலேயே கலர்ஸ் வந்து இதெல்லாம் வாங்கி இப்போ வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதெல்லாம் நல்லா இருக்கு. இது எவ்வளோ வருது ப்ரைஸு? இது ப்ரைஸ் வந்து 1300 வரும் பேரு. ஆமாம், பேர். ஓகே, இது நேம் ஜெர்பல்ஸா? லயன் வால் மாதிரி இருக்குது. இதுக்கு ஃபுல்லாகவே டைல் எப்படி இருக்கு? ஆக்டிவாக இருக்கு, நல்லா துருத்துருன்னு காணுங்களேன். இது பேரா? அணில் மாதிரி கேரக்டர்லாம் அந்த மாதிரி பண்ணோம். ஏந்து நிற்கிறது. ஓகே ஓகே ஓகே. பண்ணுற செயல்லாம் வந்து சாப்பிட்றது கூட அந்த அணில் மாதிரியே இருக்கு. ஆமாம், பார்க்க லுக் அண்ட் லைக் அந்த மாதிரி தான். நல்லா இருக்கும்.
1300 சொல்கிறாங்க பேர். செம்மையாக காணுங்க. இது அன்னப்பறவை மாதிரி இருந்துச்சு, ஆனால் வாத்து தானா செம்மையாக இருக்காங்க. என்ன பேருக்கா? கூசு வாத்தா? செம்மையாக இருக்காங்க. அன்னத்துக்கு அடுத்த ஸ்டேஜ் செம்மையாக. எவ்வளோக்கா வருது இது? பேர் வந்து 5000. ஹலோ எடுத்துடுங்க. இங்கே வான்னு ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கான். யாருன்னு பாருங்களேன். இந்த வந்தாங்க. என்னடா? நல்லா பேசுறானே. ஓய் பேசினா ரியாக்ட் பண்றானுங்க. எல்லாம் புரியுது உங்களுக்கு. வீட்டில் வளர்த்ததாக்கா? குரல் கொடுத்தா பேசுறானுங்க நல்லா. எவ்வளோக்கா வருது இது? ஜோடி 5000 இது என்னதுக்கா? அது வாத்து தானா? கூசு வாத்து. ஓகே. அது மணிலா. அது சோப்பா இருக்கு அதுதானே? மணிலா வாத்தா? ஓகே ஓகே. காக்காதுங்களா? இது மட்டும் தான். இது ரெண்டுமே வந்து முட்டையிட்டு அடகாக்குமா? மற்ற வாத்தெல்லாம் எதுவுமே அடகாக்காதான். ஹலோ ரியாக்ட் பண்றான்னு பாருங்க. சூப்பர் பா. இது வீட்டில் வளர்த்ததான். ஜோடி வந்து 5000. செம்மையா இருக்கானே. கூப்பிட்டுக்கிட்டே இருந்தான். ஐயா என்ன பண்றீங்க? காலைல வந்து வான்கோழி செம்மையாக வந்திருக்கு. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாப்பிட்றதுக்கு இந்த நாட்டுக்கோழி, வான்கோழி, வாத்து அந்த மாதிரி இது நிறையா வந்திருக்கு. ஆடுங்க கூட நிறையா பேர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நம்ம நிறையா பெட் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருக்காது. ரொம்ப கொஞ்சம் சின்னதாக இருக்கும். எப்படி சொல்கிறது, கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் வந்துருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறையா வெரைட்டிஸ் எடுத்து வந்திருக்காங்க. இதுதான் ரியல் சந்தை மாதிரி இருக்குது. எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வளர்க்கலாம். அந்த ஊர் சைட்லலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்காமா. நேமே வாயில் நுழையிலங்க. ஓகே, லெசாப்டோ தெரியாது ஏதோ சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அது ஃபேஸ் தான் அதோடது. நல்லா டால் ஃபேஸ் மாதிரி இருக்குது. இது வந்து மேல் வந்து பார்த்திங்கன்னா 8000 கிட்ட சொல்கிறாங்க. உங்களுக்கு ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா 7K கிட்ட இது வருது. நல்லா இருக்கும். நிறையா மூவிஸ்லாம் வந்திருப்பான் பார்த்தீங்கன்னா. பியூர் ஒயிட்டாக இருக்கும். அமௌண்ட் வந்து கேண்டில் கலரில் கூட இருக்கும். நல்லா இருக்குது. கேட்டேன் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறீங்க. அவங்க வந்து ஹோம் ப்ரீட் தான். இன்றைக்கி 2 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து இங்கே வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்குது பார்க்கறது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கோழி மார்க்கெட் அங்கே கொடுத்து வந்தீங்கன்னா மண்ணு. ஹலோ பொம்மரியன் சூப்பராக இருக்கானுங்க. 2 பேர் வந்திருக்கானுங்க. கண்ணே பாருங்களேன், பிங்க் கலரில் இருக்குது. தண்ணி பட்டு அழுதுருப்பான் போல. மொத்தமாக வச்சுருக்காங்க. நம்மள இங்கே வந்தால் தாராளமாக நாட்டுக்கோழி நல்லா. எப்படி பக்ரீத்துக்கு ஆட்டு வந்தா? கரெக்டு. நம்ம பக்ரீத்துக்கு ஆடு பிடிக்க போயிருந்தோம். அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. இந்த ரியல் சந்தை மாதிரி, ரியல் சந்தை தான், மாறிலாம் இல்லை. நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறோம். அதனால தான் எங்களுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தோணுது. இங்கே ஒரு கோழி காட்டுறேன் பாரு. இங்கே ஒரு எப்படி காணுங்க? கோழி தாண்டா இது. கோழி தானே காது? செம்மையாக இருக்கானுங்க. நல்லா. ஆமாண்டா பாடுறா கோழிடா இது. எங்க பாடுறா எப்படி இருக்கானுங்க. செம்மையா இருக்கான் பாரு. செம்மையா இருக்கான்பா. ஒன்னா பேட்டுவா? ஜோடி 2000. செம்மையா இருக்கானு கோழி. நல்லா டிஃப்ரெண்டா ஒரு பெட்டு நல்லா டிஃப்ரெண்டா வாங்கி வளர்க்கணும். அதனால இந்த மாதிரி கூட வாங்கி வளர்க்கலாம். சூப்பராக இருக்கானு. பாருங்களேன், இவ்வளோ தூரம் பக்கத்தில் கேமரா எடுத்துட்டு ஒரு பயமே இல்லை. அப்படியே மதிக்கவே மாட்டான்ப்பா. பாரு, மதிக்கவே மாட்டான். என்ன நேம் ப்ரோ அது? அமெரிக்கன் சில்கி. ஓகே. சூப்பராக இருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்டிங் லெஃப்ட் சைடு வந்தோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பெட்ஸ் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ஸு அண்டு ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி விற்கிறது தான் மட்டும்தான் இந்த சைடு லெஃப்ட் சைட் கவர் பண்ணியிருப்பாங்க மோஸ்ட்லி பெட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் தாண்டி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கிச்சனுக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் வந்து இங்கே இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா காஃபி, அதுக்கப்புறம் ஜூஸு,
ஓகேங்களா. அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா பழைய செகண்ட்ஸில் வர இந்த ட்ரெஸ்ஸு அங்கே கால்ஃப் இது கூட வச்சுருக்காங்க, கால்ஃப் பேட் வரையும் வச்சுருக்காங்க. செகண்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. மோஸ்ட்லி நீங்கள் செகண்ட்ஸ் தான் வாங்க முடியும், ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கிடைக்காது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தள்ளி போனீங்கன்னா நீங்கள் ஃபர்னிச்சர், சோஃபா அந்த மாதிரி செக்ஷனை நம்ம போய் பார்க்கலாம். ஓகேவா, அப்படியே வாங்க லைனாக ஒன் பை ஒன்றா பார்த்துட்டே போகலாம். நவதானியத்தை அப்படியே அழகாக வந்து எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்குது. இங்கே எல்லாமே பார்த்தாவே வாங்கணும்னு தெரியுது. ஹோல்சேல் சின்ன கல் கூட இருக்காது போல், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க. இது ஹோல்சேல் மாதிரி தான், ஆனால் ரீட்டெயிலில் அழகாக வாங்கிட்டு போகலாம். ஹோல்சேல் ப்ரைஸு ரீட்டெயிலில் இங்கே வாங்கிட்டு போகலாம். ஏன்னா பல்காக இவங்க எடுத்து வச்சுருப்பாங்க, நம்ம வந்து சீப்பாக வந்து இங்கே வாங்கிட்டு போகலாம். ஃபுல்லாகவே இந்த வீட்டுக்கு தேவையானது, அந்த கிச்சனுக்கு தேவையானது, சாக்ஸு எது இல்லை எல்லாமே இங்கே இருக்குது. A to Z, சின்ன பொருள்லேருந்து பெரிய பொருள் வரையும் இருக்குது. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் ஆகலை. ஒரு 10 o'clock மேலே தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. இந்த இடத்துல நடக்க முடியாது, அவ்வளோ க்ரௌடு இருக்கும். பெட்ஷீட்டு ஒரே இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் மம்பட்டி, நம்ம எப்படின்னா நம்ம ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரியும் சரி, வீட்டுக்கு ஏற்ற மாதிரியும் சரி, எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இது பாருங்கள் லெதர் பேக்ஸ் இருக்குது பாருங்கள். பேக் இது லெதர் இருக்காது, பட் வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது. மெயினாக என்னென்னா மார்னிங் வந்தப்பயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, ப்ரைஸ் தாங்க ரொம்ப சீப்பாக இருந்துச்சு. வெளியே நம்ம செக் பண்ணுறதை விட இங்கே அவங்க சொல்கிறதே ரொம்ப கம்மி தான். அதுலேருந்தும் நீங்கள் பார்கெயின் பண்ணி வாங்கிட்டு போகலாம். இப்போ ஏன்னா வந்து இது ஒரு மார்க்கெட்டாக இருக்கா, ரேட் அதிகமாக வச்சு விற்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கம்மி பண்ணி தான் தராங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணி கேட்டிங்கன்னா தாராளமாக கம்மி பண்ணி தருவாங்க. டாய்ஸ்லேருந்து எல்லாமே வந்து இறங்கிருக்கும். இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அந்த கடையிலலாம் பாருங்கள் செம க்ரௌடு, ஆஃபர் போயிட்டு போல். நல்லா இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக பிராண்ட் நியூ தான். ஆனால் இந்த சோஃபாஸு அதெல்லாம் ரீஒர்க் பண்ண மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பொருள் இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஆனால் இதையும் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு மக்கள் வந்து ரொம்ப விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் நம்ம தான் பார்த்து எடுத்துக்கணும். இது உங்கள் அது பாருங்கள், அதெல்லாம் நியூ தான். அதெல்லாம் செகண்ட்ஸ்லேயே நம்ம சொல்ல முடியாது. இது எல்லாமே நியூ தான். மோஸ்ட் ஆஃப் நியூ இருக்குது. ஒரு சில பொருள் வந்து செகண்ட்ஸ் விற்கிறதுக்கும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. அது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், பழசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு தோணும். ஓகே, இந்த மாதிரி ஹேங்கரு இது வந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் தாராளமாக ப்ரைஸ் கேட்டு நல்லா எடுத்து பண்ணலாம். பேட் டெஸ்ட்டுக்கு எல்லாமே இருக்குது. கருப்பட்டி வெள்ளம் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ண ஐட்டம்ஸ். செகண்ட்ஸ் தான் இது எல்லாமே. ஒர்க் பண்ணி நல்ல கண்டிஷனில் இருக்கும். இதை நம்ம வாங்கிக்கலாம். இதை வாங்கி நம்ம கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ஆமாம், ஸ்லிப்பர்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கடை க்ளோஸ் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா. ஓகே, சேல்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி லாட்டில் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் சேல்ஸ் போடுவாங்க. சூப்பராக எல்லாமே. நம்ம பசங்களுக்கு உண்டான சைக்கிள் கூட வச்சுருக்காங்க. ரெண்டுமே வச்சுருக்காங்களா, செகண்ட்ஸும் வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டும் வச்சுருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது. இதே ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க மேடம். நல்லா இருக்குது. பெரியாங்க சைக்கிள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. செம்மையாக எவ்வளோ பெரிய டயர் ஆகுறா? எவ்வளோன்னு கேளு. ஃபஸ்ட்டில் இருக்கு எவ்வளோண்ணா? 12,000 ஓ, எவ்வளோ பெரிய டயரு. இதுவே பெரிய டயரா? இதை விட பெரிய டயரா இருக்குது. 12,000 பைக் மாதிரி இருக்குது சார். இப்போ நீங்கள் ஆக்சுவலாக ஹோட்டல்ஸ் ஆரம்பிக்க போகிறீங்க, எடுத்தோன்னே ஃபுல்லாக புதுசாக வாங்குறத விட இந்த மாதிரி செகண்ட்ஸ் பொருளை ஆல்ரெடி சொல்லியிருப்பார் ஜப்பார் பை, எடுத்தோடனே நீங்கள் ஒரு பொருளை வந்து புதுசாக வாங்கி அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறத விட இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து தேடி பிடிச்சி நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கம்மியான ஃபண்டு ஸ்பெண்ட் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய முக்கியமான வேலையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வாங்குறதோட செகண்ட்ஸில் வந்து பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு பெயிண்ட் அடித்தாவே முடிஞ்சு போச்சு, பக்காவாக இருக்கும். ஃபர்னிச்சர் தான் ஸ்டார்ட் ஆகும். ஹேண்ட் பேக்ஸ் இருக்குது. இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா ஃபர்னிச்சர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பீரோ, ட்ரெஸ்ஸிங் டேபிள் இதுதான் ஆரம்பிக்கும். எல்லாம் கம்ப்ரஸ் வுட்டு, சிஸ்டம் டேபிள், டீப்பாய் ஃபுல்லாகவே சூப்பராக வரும். பூஜை ஸ்டாண்டு இதெல்லாம் உனக்கே ரெடி. கஸ்டமர்ஸ் வாங்கி மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க ஆட்டோமேட்டிக் சோஃபா. அவ்வளோதான். ஏன்னா இங்கேருந்து கொண்டு போகிறது ஒரு பெரிய ஒர்க்காக இருக்கும் அவங்களுக்கு. பாருங்க, பீரோ, கட்டிலாம் ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக, செம்மையாக இருக்கு பாருங்க. 5 அடி 4 அடி எல்லாமே. இது 5 அடி சூப்பராக பாருங்க. கட்டிலாம் 60 ரூபா, 60 ரூபா, 50 ரூபா. அந்த குளத்தூரில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே டைப்பில் நிறையா வந்துருக்கு. அதே தான். அண்ணன் என்ன சொல்கிறாங்க, வாங்க மாட்டேன். குளத்தூர்லேயும் இது 50 ரூபா தான். அண்ணன் அதான் சொல்கிறாங்க, அங்கேயும் இதே ரேட் தான். ஆனால் இங்கே இந்த ரேட்டுக்கு வந்துட்டு கஸ்டமர்ஸ் வந்து ட்ரை பண்ண விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அங்கே தான் ஹோல்சேல் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. கம்மியாக இருக்கு.
செம்மையாக இருக்கும் டிசைனு நல்லா இருக்கு. எல்லாம் ரேப்பர் பண்ணி வைக்கிறாங்க பாருங்க. முறுக்கு சுடுற நவீன மிஷின் இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இந்தந்த ஷேப்லலாம் முறுக்கு சுடுமா இடியாப்பம் எப்படி பாருங்க. தைய மிஷினு அந்த அதிசய மிஷின் இதுதான். இது மூலயமா தான் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வருது. ஆமாம், நீங்கள் அந்த ஷேப் வந்து வர வைக்கிறது இதுதான் இருக்குது. எவ்வளோ வருது? 100 ரூபா. 100 ரூபா செம்மையாக இருக்குது. இதுக்கெல்லாம் மிஷின் வந்துருச்சு. சூப்பராக எடுத்துட்டாங்க. டிஃப்ரெண்டாக ஒன்று வச்சுருக்காங்க. நான் என்னதுண்ணா அது? வந்து பூமி சக்கரவள்ளி கிழங்கு. பூமி சக்கரவள்ளி கிழங்கா? நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல கொல்லிமலையில மூலிகை தண்ணியிலே விளையக்கூடிய கிழங்கு பூமி சக்கரவள்ளி கிழங்கு. இதை சாப்பிட்டா பாடியில இருக்க ஹீட் ரெடியூஸ் ஆகும், எடுக்கும். ஹீட்டு தணிக்கும், பித்தத்தை எடுக்கும், வயிறு புண்ணு, வயிறு எரிச்சல், வயிற்று இருக்க குடல் புண்ணுங்களுக்கு நல்லது. இது எல்லாருமே சாப்பிடலாம். இது மரத்தோட அடியில இருக்குதா? தண்டுகள் மூலிகை வேறு தான். மூலிகை வேறு தான். இந்த மாதிரி பீசஸாக இருக்குது. 10 ரூபாவா ஒரு பீஸு? பாருங்கள், இது சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இவ்வளோ ப்ளஸ் இருக்குது. வெறும் 10 ரூபா தான். ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதெல்லாம் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது இல்லைண்ணே? ரேரில் சந்தையிலே நீங்கள் மட்டும் தான் இருக்கிறீங்களா? என்னைக்காச்சும் ஒரு நாள் வரது தான். அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்ஸ்ண்ணா. ஃபைனலாக வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, ஃபுல்லாக இந்த இதுலேருந்து அந்த எண்டு வரையும் போயாச்சு. ஒரே கால் வலி. ஏன்னா அவ்வளோ தூரம் இன்னும் போகுது. நம்ம பார்க்க வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்குது. இங்கே நாங்கள் பார்த்த வரையும் என்னென்ன இருக்குன்னா ஏற்று ஃபுல்லாமே வச்சுருக்காங்க. உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி, ஒர்க்குக்கு ஏற்ற மாதிரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸு, ஓகே அவங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாமே இங்கே செகண்ட்ஸாகவும் இருக்குது, புதுசாகவும் இருக்குது. மறக்காமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட்ஸ் வாங்கினீங்கன்னா புதுசு வாங்கினீங்கன்னா அதை வந்து நீங்கள் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் வந்து நிறையா அது செகண்ட்ஸ் தான் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து அது புதுசுன்னு நினச்சி, ஏன்னா நிறைய பேர் வீடியோவில் நாங்கள் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா புதுசுன்னு நினச்சி வாங்குவோம். ஆனால் அப்படிலாம் இல்லை. செகண்ட்ஸ் அதுக்குள்ள பாதி வச்சுருக்காங்க, பாதி புதுசு வச்சுருக்காங்க. இது என்ன வேணும்னா வாட்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மூவிலேருந்து ஹேண்ட் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான வந்து மசாலா ஜாமா, அந்த மாதிரி வந்து எல்லாமே வச்சுருக்காங்க. குழந்தைங்களுக்கு தேவையான சைக்கிள், நீங்கள் வந்து வீட்டுக்கு கல்யாணத்துக்கு தேவையான சீல் வச்சேன், இது எல்லாமே இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். தேவையானதை மட்டும் கவர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 மணிக்கு மேலே வாங்க. ஏன்னா இப்போ தான் வந்து கடைக்காரங்க எல்லாமே வந்து கடையை எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அந்த டைமில் வந்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்க. நீங்கள் 10,000 பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் உங்களால் வந்து ஒரு 3,000 4,000 கண்டிப்பாக இங்கே வந்து சேவிங்ஸ் நியூவாக எடுத்தாவே. ஆனால் பார்த்து நீங்கள் பார்த்து பண்ணி எடுத்துக்கணும். நான் இதான் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணியிருக்கேன். வந்ததுக்கு நான் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இது சீப்பாக தெரிஞ்சு. நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கீங்களா, இது காசு ரொம்ப கம்மி, நான் இது ரிவீல் பண்ணிடுவேன். இது நான் வந்து 200 ரூபீஸ் தான் வாங்கினேன். ஆனால் இது ஒர்க்கு தான் வச்சு நான் இது வந்து ஆன்லைனில் பார்த்துருக்கேன். இதோட ரேட் என்னன்னு எனக்கு தெரியும். பட் ஆனால் இங்கே சீப்பாக இருந்துச்சு. நானும் தலைவரும் வாங்கிட்டோம். உங்களுக்கு எதெல்லாம் வந்து சர்ச் பண்ணியிருப்போம் நம்ம நிறைய விஷயத்தை. இங்கே வந்து அதே பொருள் இங்கே கிடக்குது. ஓகே, ரொம்ப கம்மியாகவும் இருக்குது. நம்மளுக்கு தெரியல. இங்கே வந்து பைசாவை நம்ம கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு விசிட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து எங்களை மானிட்டேஷன் பண்ண வச்சுட்டீங்க. ரொம்ப ஹாப்பி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.